32 ஆண்டு காலம் ஒரு தலைவனை நம்பி ஒரு இயக்கத்தில் பணியாற்றினோம். எங்கள் அனைவருடைய உழைப்பை சக்கையாக உறிஞ்சி தூக்கி வெளியே வீசுவதை போன்று எங்களுடைய உழைப்புகளை திருடி பூர்ஷுவா அரசியல் போன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கம் கடந்த 4 ஆண்டுகளாக மகன் திமுக என்று மாறி அது ஒரு திரிபுவாத திராவிட இயக்கத்தின் திரிபுவாத இயக்கமாக அதனுடைய விழுமிய கொள்கைகளிலிருந்து நழுவி மகன் திமுகவாக சுருங்கி போயிருக்கின்ற காலகட்டத்தில் என் மீது தலைவர் வைகோ அவர்கள் கடந்த 18ஆம் தேதி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லி 7 பக்கம் கொண்ட 2 கடிதங்களை எனக்கு அனுப்பியிருந்தார். ஒரே நாளில் விளக்கம் கேட்டும் அதே நாளில் என்னுடைய விளக்கத்தை பெறாமலேயும் தற்காலிக நீக்கம் என்ற கடிதங்களை அனுப்பியிருந்தார். தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு ஒரு போலியான விசாரணை நாடகத்தை தலைவர் வைகோ அவர்கள் நடத்தி தன்னுடைய மகனுக்காக திராவிட இயக்கத்தில் பணியாற்றிய எங்களை போன்ற தீரர்களை லட்சியவாதிகளை இழந்து ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு அந்த கட்சி மாறிக்கொண்டிருப்பது கவலை அளிக்கிறது. எனக்கு 7 பக்கம் கொண்ட கடிதத்தை அவர் அனுப்பியிருந்தார். நான் 14 பக்கங்களில் நான் எப்படியெல்லாம் இந்த இயக்கத்திற்கு பணியாற்றினேன், எப்படியெல்லாம் இந்த இயக்கத்திற்கு பக்கபலமாக இருந்தேன் என்பதை விவரித்து கடிதம் எழுதியிருந்தேன். இன்று தலைவர் வைகோ அவர்கள் அனுப்பியிருக்கிற அந்த கடிதத்தில் என்னுடைய கடிதத்தை ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் வைத்து விவாதிக்கப்பட்டு அதற்கு பின்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். ஒழுங்கு நடவடிக்கை குழு என்று மறுமலர்ச்சி திமுகவில் இல்லை. அதனுடைய கடைசி தலைவராக இயக்கத்துடைய மூத்த முன்னோடி மத்திய சென்னையுடைய மாவட்ட செயலாளர் இருக்கிற அண்ணன் இளவழகன் அவர்கள் தான் அந்த குழுவுடைய தலைவராக இருந்தார். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு குழு இல்லை. இப்போது குழு சேர்ந்து அறிக்கை எனக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அதன் பேரில் உங்களை அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குகிறோம் என்று அறிவித்திருப்பது என்பது அது ஒரு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது. இடைக்கால நடவடிக்கை எடுத்த போது அந்த குழு எங்கே சென்றது என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. எனவே ஒரு போலியான சித்தரிப்பை தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய மகனுக்காக இந்த இயக்கத்தை பாழ்படுத்தி விட்டார் என்ற குற்றச்சாட்டிலிருந்து அவர் மீள முடியாது. அவர் நினைக்கலாம், என்னுடைய அந்த கடிதத்தில் கூட எனக்கு விளக்கம் கேட்டு தந்த கடிதத்தில் கூட நீங்கள் மதிமுக கொடியோ பெயரையோ முன்னணி தொழிலுடைய பற்றிய விமர்சனங்களை வைக்கக்கூடாது என்று கேட்டிருந்தார். நான் அதிலே பதில் தந்திருந்தேன். எப்பொழுது ஜூலை மாதம் 9ஆம் தேதி என்னை ஒரு அடாத பழி சொல்லி தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு மாத்தையா துரோகம் செய்ததை போன்று எனக்கு மல்லை சத்யா துரோகம் செய்தார் என்று எப்போது சொன்னாரோ அன்றைக்கே நான் காசு கொடுத்து வாங்கிய கட்சி வேட்டியை, நாங்கள் எல்லாருமே எப்போதுமே கட்சி வேட்டியோடு தான் வருபவர்கள், அந்த கட்சி வேட்டியை காசு கொடுத்து வாங்கிய கட்சி வேட்டியை அவிழ்த்து விட்டோம். தலைவர் வைகோ அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை செய்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு நிற்கிறார். இதற்கான விலையை நாட்டு மக்கள் நிச்சயம் வழங்குவார்கள் என்பதை நான் உளப்பூர்வமாக கருதுகிறேன். என் மீது எந்த குற்றமும் இல்லை, நான் எந்த குற்றமும் மனதறிந்து செய்யவில்லை. வாழ்வதென்றாலும் வீழ்வதென்றாலும் தலைவர் வைகோ ஒருவருக்காக மட்டுமே வாழ்வேன், அவர் ஒருவருக்காக மட்டுமே வீழ்வன் என்று உறுதி பூண்டு இருந்தவர் என்னை அபாண்டமான பழியை சுழ்த்தி இப்பொழுது வெளியேற்றி இருக்கிறார்.